இலக்கிய பரிச்சயம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த புள்ளியிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் வர்றீங்க. நான் அப்படி ஆரம்பிக்கல. நான் எப்படி ஆரம்பிக்கிறேன்னா, என்னுடைய நான் வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து என்னை வந்து ஒரு போலீஸ் அதிகாரியை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நான் வந்து இயல்பாக வந்து எங்கள் தாத்தாவுடைய அப்பா அந்த காலகட்டங்கள்லேருந்தே வந்து விவசாயிகள் தான். எங்கள் அப்பா வந்து ஆசிரியர், இருந்தாலும் ஒரு பாதி விவசாயி தான். பாதிங்கிறத பாதிக்கு மேலேயே ஒரு விவசாயம் தான். அப்படின்றப்ப அந்த விவசாய பூமியில் வந்து தான் நான் வந்து கிட்டத்தட்ட கல்லூரி படிப்பு முடிக்கிற வரைக்குமே வந்து நாங்கள் வந்து ஒரு பகுதி நேர விவசாயிகள் தான். அப்படி அந்த அனுபவத்தை எழுதணும் அப்படின்னு தான் எழுதினேன் ஒழிய, நான் இலக்கியம் படைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நான் படைக்கல. அதை நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது என்னென்னா, அந்த ஒரு இலக்கியம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இலக்கணத்தையும் நான் வகுத்துக்கல. எனக்குள்ள ஒரு விஷயம், ஒரு தாக்கம் இருந்தது. என்ன தாக்கம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு விவசாய பூமி, ஒரு கரிசல் மண் அப்படிங்கிற விவசாய பூமி, ஒரு விளைச்சல் குறைவான பூமி தான். விளைச்சல் குறைவுன்றதை விட மழைப்பொழிவு குறைவாக இருக்கும். மலைமறைவு பிரதேசம் அப்படிம்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, எல்லா பகுதி மாதிரியான ஒரு நெல், வாழை, கரும்பு அந்த மாதிரியான கனவுகளோடலாம் விவசாயம் பண்ண முடியாது. ஆனாலும் வந்து விவசாயம் வந்து ஒரு ஒரு போராடி விவசாயம் பண்ணாலும் கூட ஒரு திருப்திகரமான விவசாயத்தை பண்ணிகிட்டு இருந்ததை நான் கண்கூட பார்த்தேன்.